ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரிதாத்தாவின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி அந்தளவுக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலையே எப்போதும் சரியில்லாமல் போயிட்டு இருக்குங்கிறது வேறு தான். வயசான காலம்னு சொல்கிறதுக்கு இல்லை, காலநிலை கோளாறு அல்லது உடல்நிலை கோளாறு. அதுதான் என்ன மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வாய் உமைபங்கன் திரு அளவாயான் திருநீர். அப்படி இட்டுண்ட ஒரே தலைவலி, கோல்டு, பேச முடியல. எனக்கு கதையை இன்றைக்கு என் சீடர், என் ஃப்ரெண்டு, என் சீடர், என் சிஷ்யர் இவர் சொல்லுவார். ஓகே, இவர் பேர் தேஜஸ் ஆங்கிரையார். நாங்கள் ஆங்கிரையார்னு கூப்பிடுவோம். தேஜஸ்னு பேர். அப்புறம் சந்திரமௌலின்னு சொல்லுவாங்க. அவர் இன்னொரு என்ன பேர் அவனுங்க, டிஏவி ஸ்கூலில் படிக்கிறாரு. என்ன கிளாஸு? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். சாரி, இவர் கதையை சொல்லுவார். நெடுப்பு உணர்வார். அப்போ நான் சரி பண்ணுறேன். ஓகே, சரி சொல்லு. கிட்ட போய் கிட்ட போய் காலை விட. இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் மாடும் அந்த ராஜாவும். வேகமாக பேசுதா? ஒரு நாள் ஒரு மாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஏழை இருந்துச்சு. அந்த ஏழை வர மாடை விற்று அந்த மாடு டெய்லி பால் காய்ச்சின்னு இருக்காரு. அந்த பால் காய்ச்சின்னு இருக்காதுக்கப்புறம் அது நாட்டில் விட்டு இருந்திருக்காரு. எப்போதுமே அந்த மாடு காட்டில் தானே இருக்கும். நான் சொல்லிடுறேன் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தர் இருந்தார். அவன் ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு தொழிலாளி. அவன் என்ன பண்ணுவான், காட்டில் ஒரு பசுமாடு இருந்தது. அந்த காட்டில் பசுமாடு தனியாக இருக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு காரணம் இருந்தது. அந்த பசுமாடு ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கும். அது அந்த இடத்த விட்டு தாண்டி எங்கேயும் போகாது. அந்த இடத்துல நிறையா புல்லெல்லாம் கிடைக்கும், நிறையா சாப்பிடும், நிறையா மடி கனமாக இருக்கும். இவன் பார்த்தான் காட்டில் ஒரு ஆள் வந்துருக்குது. அப்போ இந்த பசுமாடை நெய்ஸாக தன்னங்கட்டி தினமும் ஒரு பானை பால் கறந்துன்னு போய் நாட்டில் விற்று பணம் சம்பாதித்தான். ஒரு நாளைக்கு 10 பொற்காசு 5 பொற்காசு நிச்சயமாக கிடைக்கும். அது மாதிரி காலம்புறையும் பால் கறப்போம், சாயங்காலமும் பால் கறப்போம். அந்த மாட்டுலேருந்து பாலை கறந்து மக்களுக்கு விற்று பெரிய லெவலில் பணக்காரன் ஆகிட்டான். ஒரு வீடு வாங்கிட்டான். அப்புறம் நிறையா சொத்தெல்லாம் பவுன்லாம் நகையெல்லாம் வாங்கிட்டான். சரி, அந்த மாடு காட்டில் இருக்குமா, சிங்கம் புலி சாப்பிட்றாதான்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. அந்த மாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு ரிஷி வளர்த்த மாடு. ரிஷியோட ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த ரிஷியோட ஆசிரமம் அந்த இடத்துல இருந்தது. அந்த இடத்துல மாடும் ரிஷிகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க தேவைக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பசு மாடும் ரிஷிகள் தான் வச்சுருந்தாங்க. ரிஷி மறைந்து விட்டார். ஆனால் அந்த மாடு மட்டும் இருக்குது. ஆகினால அந்த ரிஷியினுடைய அந்த சக்தி இருக்கு இல்லையா, ஆகினால அந்த மாடுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது, அதை கொல்ல பண்ண முடியாது. ஓகே, இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? கண்டினியூ பண்ணு. இங்கே சொல்லு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த 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 வயசானவர் எல்லா டைமும் அந்த மாடுலேருந்து பால் எடுத்து, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் அவருக்கு எப்போதுமே 5 பொற்காசுகள் இல்லை 10, அந்த 10 பொற்காசுகளும் இல்லை 5 பொற்காசுகளும் அதை டெய்லி விற்றுருக்கும் போது ஒரு வீடு வாங்கிட்டான். அந்த வீடை வாங்கிட்டு அந்த பொற்காசுலாம் அந்த ஒரு பானைக்குள்ளுக்கு போட்டு அதை அப்படியே வச்சுருந்தான். அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அதை விட்டுட்டேப்பா, இன்னும் நிறைய பொற்காசுகள் கிடைக்கிறதுக்கு அவன் விற்றுட்டே இருந்தால் தான் அவன் ரிச்சாக இருப்பான். ஸோ ஒரு நாள் ராஜா புலியை வேட்டையாடுறதுக்கு வந்தான். ஆனால் வேட்டையாட முடியாதுல்ல அந்த புலியை, ஏன்னா தாவி ஓடும்ல. அந்த தாவி ஓடுறதுனால அவன் டைடாகி அதுக்கப்புறம் எல்லா அம்மும் கீழே விழுந்து, அதுக்கப்புறம்தான் ஒரு பால் கடை கண்டுபிடிச்சி, ஐயா பால் கொடுங்கய்யா, ஐயா பால் கொடுங்க அதுக்குன்னு சொல்லிட்டு, சரி நான் உனக்கு நான் பேசுகிறேன். இப்போ நான் சொல்லிடுறேன். இவன் என்ன சொல்கிறான், அந்த அந்த நாட்டில் இருக்கிற அந்த தொழிலாளி தினமும் பாலை கறக்க வேண்டியது, நாட்டில் போய் பாலை கறந்து விற்க வேண்டியது. பசுமாடு காட்டை விட்டு வெளில நாட்டுக்கு போகாது, அது விற்க வேண்டியது, பாலை விற்க வேண்டியது. நிறையா காசு சம்பாதிச்சு வீடு வாங்கிட்டான். மீதி பொற்காசுல பானையில் போட்டு வச்சிட்டான்னு சொல்கிறான். ஓகே, பணக்காரன் ஆகிட்டான், கொழுத்த பணக்காரன் ஆகிட்டான். ஒரு நாளைக்கு பால் கறந்துட்டு இருக்கிறத ஒருத்தர் வருகிறார். அவர் பார்த்தீங்கன்னா தலை முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, உடம்புல ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. அண்ணா காயமாக இருக்குது உடம்புல பார்த்தாங்க.
ஓடி வந்திருக்காப்ல. என்ன காரணம்னா அவன் அந்த நாட்டு மன்னன். மன்னன் ஏன் அப்படி வருவான்? என்ன காரணம்னா புலி வேட்டைக்கு போயிருக்கான். எல்லாருக்கும் புலி வேட்டையை ஆட முடியாது, புலி கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சாலும் புலி பாஞ்சுதுன்னா மனுஷனை சாப்பிட்டுடும். அப்போ அந்த புலி பாஞ்சு வந்திருக்கு. இவன் எவ்வளோ அடித்து பார்த்துருக்கான். இவனை அம்பும் வில்லும் போனது தான் மிச்சம். அது துரத்த இவனால் சமாளிக்க முடியாமல் வீரர்கள்லாம் பயந்து ஓட இவனும் ஒரு தப்பிச்சு ரொம்ப தூரம் வந்திருக்கான். அப்படியே இறக்கிறது, மூச்சு திணறது, களைப்பு. அப்போ தான் அந்த பால் கறக்கிறத பார்த்துட்டு, ஐயா ரொம்ப தாகமாக இருக்கியா, இறக்கிறதுயா, ஓடி வந்திருக்கையா, பால் கொடுங்கய்யா அப்படின்னு கெஞ்சான். அப்போ அந்த தொழிலாளி என்ன சொல்கிறான்? அவன் என்ன சொல்கிறான் சொல்லு. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பால் கொடுக்குற, நீ ஒரு காசு தான்னு சொல்கிறான். சரி, ஒரு பொற்காசு தரும்போது அந்த பணம்லாம் அந்த இது ஆடின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பொற்காசு இருக்கும் ராஜாவுக்கு. அதுக்கப்புறம் அந்த பால்காரை பார்த்துட்டு 5 பொற்காசுகள் தந்து சொல்றான். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பாருங்க. இதான் இந்த கதையினுடைய கருங்கி தான் இருக்கு. என்னன்னா பால் ஒருத்தன் நமக்கு நம்முடைய தர்மத்தை என்ன சொல்லியிருக்கு? அதிதியை மரியாதையாக நடத்தணும்னு சொல்லியிருக்கு. அதிதி தான் இறைவன், தேவர்களுக்கு சமம்னு சொல்லியிருக்கு. ஓகே, கடவுளுக்கு சமம்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு விருந்தினர் வந்தால் எப்படி உபச்சரிக்கணும்? அவன் கேட்குறான், ரொம்ப தாகமாக இருக்குது, காட்டில் அவனே மயக்கமாக வந்திருக்கான், பால் கொடுன்னு கேட்குறான். இவன் பாலை ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம், கொஞ்சம் கொடுத்தா போதும், அவருக்கு மனசார பசி போய் அவரே சந்தோஷமாக உதவி செஞ்சுருப்பார். இவன் என்ன சொல்கிறான்? யோ, பால்லாம் சும்மா கொடுக்க முடியாதியா, மன்னன்னு தெரியாது, ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு, கிரீடம் இல்லை, ஒன்றுமே உடம்புல இல்லையா, ட்ரெஸ்ஸில் வில் இல்லை, அம்பில் ஒன்றுமே இல்லையா, அதனால் சரி அப்போ ஒரு பொற்காசு கொடுன்னு கேட்குறாப்பா. இவன் என்ன சொல்கிறாரு? ஒரு பொற்காசு தானேப்பா தரேப்பா அப்படிங்கிறத இந்த இடுப்பில் அவங்கெல்லாம் கட்டி வச்சுப்பாங்களே காசெல்லாம், அந்த காசு எடுக்கிறத கை வைக்கிறாப்புல கெல 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 கெலன்னு சத்தம் கேட்குறது. அப்போ இவன் இந்த பால்காரன் என்ன பண்ணுறான்? இந்த பார்ட்டி பணக்கார பார்ட்டி, நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யோ ஒரு காசுலாம் கிடையாது, 5 காசு கொடுத்தா தான் தருவேன், எப்படி ஒரு எனாமாக கொடுத்துருக்கணும். அவன் களைச்சி வந்திருக்கான், இவங்க எனாமாவும் கொடுக்கல, ஒரு காசு கேட்டால் அவன் ஒரு காசு தரேன்னு சொல்லணும். எடுக்கிறதே கலகலன்னு சத்தத்தை பார்த்து நிறையா பொற்காசு இருக்கிற பணக்கார ஆளுன்னு சொல்லிட்டு 5 பொற்காசை கொடுறான் அப்படின்னா. இவன் என்ன பண்ணான்? 5 பொற்காசு தானே எடுத்துக்கிறான். 5 பொற்காசை கொடுத்தான். பாலை போகிற குடிச்ச உடம்பை அப்படியே தெம்பு பண்ணான். தலைவரை முண்டாசு கட்டிட்டு இருந்தான். அந்த முண்டாசை அப்படி சுற்றி விட்டான். கருப்பு முண்டாசு சுற்றினோடனே கா 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 காங்கெல்லாம் அந்த முண்டாசை பார்த்து மேலே வட்டமிட ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி வட்டமிட்டதுனால் மன்னர் அழைக்கிறார் என்ற அர்த்தம். வீரர்கள்லாம் மன்னோட வேட்டைக்கு போவாங்க இல்லையா, அவங்க தனியாக ஒரு இடத்துல கேம்ப் மாதிரி உட்காந்துருக்காங்க 10 பேர். அங்கேயே வேகமாக அந்த 10 பேர் வராங்க. அப்படியே மண்ணா எதுக்கு பண்ண அழைச்சிக்க, என்ன பண்ணா அப்படின்ட்டு இது உட்காம்பா இருந்தப்ப இவனை கையை காலையை கட்டி அரண்டு கிட்டுவாங்க. அப்படின்னா ஐயோ மண்ணா, ஐயோ மண்ணா, என்னடா மண்ணா, மண்ணுக்கு போகிற மேலே நீ இந்த ஆட்டம் போடுறீங்க, நீ சொல்லு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கருப்பு துணியும் அந்த பச்சை துணியும் கட்டியிருந்தாரு. இப்போ தாத்தா சொன்னாரு, அது கட்டினதுக்கப்புறம் அந்த காக்காலாம் ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வீரர்களா அப்படின்னு கத்தி கூப்பிட்டாரு மன்னரை. கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணா கூப்பிட்டாங்க வீரெல்லாம். இந்த பையனை அரண்மனையில் தூக்கி போட்டுக்கோன்னு சொன்னான். சரி மன்னான் அந்த காலையும் கையையும் கட்டிட்டு அது மன்னர் அந்த அரண்மனைக்கு எடுத்துன்னு போயிட்டான். ஐயோ மன்னா, என்னடா மன்னா அப்படியே அந்த ராஜா சொல்லினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் மன்னா மன்னிச்சுக்கோங்க மன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மன்னா அப்போதான் மன்னர் என்ன பண்ணுறார்? ஏண்டா அந்த மாடு நீ விலைக்கு வாங்கினியா அப்படி கேட்குறத அவன் சொல்கிறான், இல்லை பண்ணா அது எங்கடா இருந்தது? காட்டில் இருந்தது. காட்டை விட்டு நாட்டுக்கு வருமா? வராது பண்ணா. ஏண்டா வராது? அது காட்டிலேயே இருக்கிறது பண்ணா, அதனால வராது அப்படிங்கிறது. அப்புறம் தான் மன்னர் ராஜகுருவை கேட்குறார், அது மாதிரி காட்டில் ஒரு பசுமாடு இருக்குமா அப்படிங்கிறத. ராஜகுருவும் வயது முதிர்ந்த அமைச்சர் என்ன சொல்கிறார்? இருக்கும். ஏன்னா ரிஷிகள் வளர்த்த பசுவாக இருந்தால் காட்டிலேயே இருக்கும், அங்கே ரிஷிகளுடைய ஆசிரமம் இருந்திருக்கும், ரிஷிகள் மறைஞ்சிருப்பாங்க. அப்போ மாடு அப்படியே இருந்துருக்கும். அந்த மாட்டை யாரும் கடிக்கவும் கடிக்க மாட்டாங்க, கொல்லவும் மாட்டாங்க, அது அவ்வளோ ருச்சிமிக்க பாலையும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னப்பறம் தான் ஏண்டா
அப்போ ரிஷிகளோட மாடு, ரிஷிகளே போயாச்சு, காட்டில் அந்த மாடு மட்டும் இருக்குது. அப்போ இந்த நாட்டில் ஒருத்தருக்கு சொந்தமில்லாத பொருள் யாருக்கடா சொந்தம் அப்படிங்கிற மன்னா, நாட்டுக்கு அரசனுக்கு தான் சொந்தம், நாட்டுக்கு தான் சொந்தம். நீ பேசு. அதுக்கப்புறம் அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அந்த மாடு எங்க அந்த மன்னர் கத்தினாரு. அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆச்சுன்னு தெரியுமா, அந்த அந்த மாடு அந்த காட்டிலே தான் இருக்கும். அது காட்டில் இருக்குமா? அது அது அத்தன்வா இல்லை மன்னா, அது காட்டிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு சரி, இப்போ தரங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ என்னாச்சு, ரைட், நான் கொஞ்சம் தரங்கிறாரு, நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, காட்டிலேயே இருக்குங்கிறது காரணம் சொல்லியாச்சு, அது ரிஷிகள் வளர்த்தது வராதுன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஏண்டா, காட்டில் இருக்கிற மாடு உனக்கு சொந்தமா? அந்த பால் நீ விற்பையா? அந்த விற்ற பாலுக்கு நீ வீடு வாங்குவ, வீட்டில் வசதிகள்லாம் பண்ணிப்ப, பானையில் பொற்காசில் போட்டு நிரப்பி வைப்ப. என்ன இது அயோக்கியத்தில் இல்லையா? நான் வந்து வேட்டையாடுறது, புளிய வேட்டையாட போயிட்டு உயிருக்கு போராடிட்டு நான் வந்திருக்கேன். அவசரம் பால் கொடுறான்னா மனிதாயமான முறையில் கொஞ்சோண்டு பால் கொடுத்தா கூட 10 பொற்காசு நான் கையில் கொடுத்துருப்பேன்டா. அந்த நல்ல புத்தி உனக்கு இல்லையே. நீ அடிக்கிறதோ கொல்லை, காட்டிலேருந்து உள்ள மாட்டை அடுத்த மாட்டு பால் எடுத்து நீ விற்கிற. அதை அதை எனக்கு கொடுத்துக்கலாமோ? கொடுக்காம நீ பேராசைப்பட்டியா? அப்பயும் ஒரு காசு கொடுக்குறத என்ன பண்ண? 5 பொற்காசு வேணும். அப்போ கடைசியில் கொடுக்கறத கேட்டியா? அப்பையும் கொடுத்தேன் இல்லையா? ஆனால் உனக்கு தண்டனை கொடுக்குறதா ஆயிஷ் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அந்த ரகசியமான ஒரு பையன், ஒரு வீரனை கூப்பிட்டு அது மாடு கூட்டிமா இல்லை மன்னா, அது அங்கேயே தான் இருக்கும், இவர் உண்மையாவே தான் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்னா, ரிஷி, அந்த ரிஷி மாடுதான். அந்த ரிஷில இருக்காரு. ஆனா அந்த மன்னருக்கு தெரியாது. ஏன்னா ரிஷி இல்லவே இல்லை இந்த உலகத்துல. ரிஷி மறைஞ்சு போயிட்டப்பா. அது என்ன காரணம்னா, அவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னா வேத மந்திரங்கள்லாம் சொல்லி, அதுக்கு பண்டிதர்கள்லாம் இருக்காங்க. அந்த பண்டிதர்கள் அழைச்சிட்டு போய் காட்டில் வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த பசுவை வெள்ளமாக அழைச்சிட்டு அரண்மனைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, நீ அரசனுடைய சொத்தான பசுமாட்டினுடைய பாலை மக்களுக்கு விட்டுற குற்றத்திற்காகவும், அரசனுக்கே கொடுக்காம ஒரு காசு கேட்டு 5 காசு கேட்டு பேராசைப்பட்டதுக்காகவும் உனக்கு பாதாள சிறை சாகும் வரை. அதுக்கப்புறம் அந்த மாடு அங்கே இருந்ததுனால எல்லா மந்திரியத்தையும் அங்கே ரிஷிகிட்ட சொல்லிட்டான்னா அந்த மாடை அழிச்சுன்னு இழுத்து வந்துடலாம். அதுக்கப்புறம் இழுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தனி கேஜியில் போட்டுருவாங்க. இங்கே பாரு, இனிமேல் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே தான் கரைக்கிற. ஐயோ மன்னா, வேணாம் மன்னா, நீங்கள் கரைச்சி தான் ஆகணும். சரி மன்னா. அதுக்கப்புறம் எல்லா பக்காஸ்களும் நீ சம்பளம் வச்சது நீ தரணும்னு சொன்னாரு. அந்த பானையில போய் எவ்வளவு பொக்காசுகள் போட்டிருக்கீங்க, அது பொக்காசுகள்லாம் என்ன ஆகுது, எல்லா மனுஷங்களுக்கும் வேணும்ல அப்படின்னு சொல்லினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அந்த எல்லா பொக்காசுகளும் தந்துட்டு, இனிமே நீங்க தான் பால் காய்ச்சி எனக்கு தர, அப்பதான் உனக்கு பொக்காசுகள்லாம் கிடைக்கும்னு சொன்னாரு. அது என்னன்னா சொல்லிடுறேன், கடைசி கதை முடிப்போம். அவன் என்ன பண்ணுறான்னா, மாடு ஓட்டு வந்தாச்சு. இவர் என்ன சொன்னார், கடைசியிலே உனக்கு பாதாள ஜெயிலா போடாட்டாரு. ஐயோ கத்துவோம். அப்போ இந்த மாதிரி இல்லைன்னா 5000 பொற்காசு நீ கொடுத்தேன்னா உனக்கு விடுதலை அப்படின்னு. ஒன்றா 5000 பொற்காசு ஏண்டா, எத்தனை நாளாக இந்த பசுமாட்டிலேருந்து பால் எடுத்து மக்களுக்கு விற்று ஏமாத்திருக்கேன். என்ன அது நாட்டு சொத்துரா? நாட்டு சொத்தை எடுத்து நீ விற்று தப்பு தானே. ஒழுங்கு மரியாதை 5000 பொற்காசு கொடுத்தால் உனக்கு விடுதலை, இல்லை என்றால் அரண்மனையில் பாதாள ஜெயில் சாகரலி அப்படின்னு. மண்ணா மண்ணான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் விற்று வீட்டில் இருக்கிற பொற்காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து 5000 பொற்காசு கொடுத்து மன்னாட்டு காப்பாற்றிட்டோம். அது பேச சொல்லு. அதுக்கப்புறம் அந்த பொற்காசுகளாம் 5000 ரூபாய் பொற்காசுகளாம் தந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, இந்த 5000 இங்கே நீ வந்து கரைக்கிறேன்னா அதுக்கப்புறம் உனக்கு விடுதலை, இல்லைன்னா நீ வந்து மாதா ஜெயிலில் விழுந்துருவ.
வாஜாதேயம் ஆயிடும். அதனால நீங்க வந்து கரைக்கணும். சரி மன்னா. அதுக்கப்புறம் அந்த 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 அவ சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ சொன்னப்புறம் 5000 பொற்காசுல கொடுத்துட்றான். இவனுக்கு வந்து பாதாள ஜெயிலேருந்து விடுதலை பண்ணிடுறாங்க. சரி தப்பிச்சிடறான். அப்புறம் மன்னர் என்ன பண்ணுறார், நீ பண்ணின தப்புக்காக இந்த பசுமாடை நீ தான் கறக்கணும், வேறு யாரும் கறக்க முடியாது. காலம்பறையும் சாயங்காலமும் ஒழுங்கு மரியாதையாக கறந்து வந்து சொம்பாக கறந்து பாலை மன்னனாக எனக்கு கொடுத்துட்டு நீ போகணும் அப்படின்னு. சரி மன்னா, சரி மன்னா. கதை முடிய போகுது. கதை அதுக்கப்புறம் அந்த நீ இன்னுமே இங்கே மாடு எடுத்துன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நீ இன்னுமே இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நீ மாடு கரைச்சி தரணும். அந்த காலையிலையும் ஈவினிங்கும். அதுக்கப்புறம் சரி மன்னா. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கரைச்சி தந்துட்டான். ஈவினிங் தினமும் இந்த பயலுக்கு என்ன வேலை தெரியுமா, காலம்பரம் வருவான், பாலை கறப்பான், மன்னர் கொடுப்பான். சாயங்காலம் வருவான், பாலை கறப்பான், மன்னர் கொடுப்பான். அவனுக்கு அதுக்கு கூலி அன்னன்னைக்கு பால் கறக்கிறதுக்காக அரை காசு தினமும் கிடைக்கும். அதுதான் அவன் வருமானம். ஆக எவ்வளவு விற்றான், பால் விற்று எவ்வளோ சம்பாதிச்சான். பேராசை பெருநஷ்டம், பெருத்த ஆசை பெருத்த நஷ்டம். அதான் கதை சொல்றாரு. அதுக்கப்புறம் டெய்லி பால் கரைக்கிறான், காலையிலையும் சாயங்காலமும். அதுக்கப்புறம் அரை பொற்காசுகள் அவனுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் கூலி கிடைக்குது. கூலி கிடைச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா தெரியுமா, கரைச்சி கொடுத்துட்டு அவன் திருப்பி ரிச் ஆகுற மாதிரி ஆயிடுன்கான். அதுக்கப்புறம் மன்னரும் ரிச் ஆயிடுன்கான். கதை முடிஞ்சு டைம் ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்ன வேறு மன்னர்கிட்ட பேராசைப்பட்டானா, அதுக்கு பெருத்த நஷ்டம் அடைஞ்சானா. எத்தனை பொற்காசு பெனால்ட்டி கொடுத்தான், 5000 பொற்காசுல. சரி, இல்லைன்னா பாதாள ஜெயில் சொல்லிட்டாரா. அவன் சம்பாதிச்ச பணங்கள்லாம் பெருத்தா எல்லாமே. அப்புறம் மாடு 6 மணிக்கு வந்துட்டா, தினமும் அவன் தான் பால் கறந்து கொடுக்கணுமா ஆயிடுத்தா. காக்கா காசு தான் அவனுக்கு வருமானம். அவனுக்கு ஒரு நாளைக்கு புரிஞ்சுதா, குறைச்ச காசு தான் வருமானம். அதை வச்சா சாப்பிட்டானோ. இனிமேல் கஷ்டம் தானே அவனுக்கு, ஒழுங்காக இருந்துக்கலாமோ. ஆகினால எவன் ஒருவன் பெருத்த ஆசைப்படுகிறானோ அவன் பெருத்த நஷ்டமடைவான். பேராசை பெரு நஷ்டம். சொல்லி சொல்லு. அதுக்கப்புறம் பேராசைப்படக்கூடாது, ஏன்னா அதான் தப்பு. ஓகே, பேராசை பெரு நஷ்டம். குழந்தைலே இன்னைக்கு பேராசைப்படவே படாது. நீ பேராசைப்படுவியா? படுவியா? கை கொடுங்க. நல்ல ஓகே, பாய் 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 சொல்லு.